Hello guys, welcome to Son of Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இந்த ஸ்வீட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப டிஃபரண்டான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க guys நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஸ்வீட் பண்ண தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னன்னு காட்டுறேன். 2 கப் மில்க் பவுடர், 1/2 கப் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதே அளவு 1/2 கப் நெய், பவுடர் சுகர் 1 கப் எடுத்திருக்கேங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்வீட் பண்ணிடலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 1/2 கப் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மில்கை சேர்த்துக்கலாம். இது காய்ச்சாத ஃபுல் க்ரீம் மில்க் தாங்க. 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ஸ்வீட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுல இருந்து எண்டு வரையும் ஸ்லோ ஃப்ளேம்ல தாங்க வச்சு பண்ணணும். இந்த ஸ்டேஜ்ல 2 கப் மில்க் பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு மில்க் பவுடரை வச்சு இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் 1 டைம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்டாக மாறிடுங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா கூட நம்ம சட்டுன்னு பண்ணிடலாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி திக்கான பதத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சுகர் நல்லா உருகி வருங்க. நீங்க விடாம இந்த மாதிரி சைட்ல வர்றதையெல்லாம் எடுத்து உள்ள விட்டு கிளறி விட்டுட்டே வரணும். பொதுவாக நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்லாம் வீட்டில் செய்கிறது ரொம்ப ரேர் தாங்க. இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டு நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட வருமானு தெரியலைங்க. அந்த அளவு சூப்பராக இருக்கும். இப்போ கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்குறதுனா சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் அல்டிமேட்டடாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த இது சேர்க்குறேன். சேர்த்து மறுபடியும் இதே மாதிரி கிளறி விட்டுட்டே வரலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது இதோட திக்னஸ் நீங்க பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே தாங்க இருக்கணும். அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும். அதோட பதம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம சைடில் உள்ளதை எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். 100% என்னால் சொல்ல முடியும், இது பால்கோவாவை விட ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் காய்ஸ், நம்மளோட ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே நெய் இல்லைன்னா எண்ணெய்
ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்வீட்டை நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட இருக்க நட்ஸை சேர்த்துக்கலாம். என்கிட்ட பாதாம் முந்திரி இருக்கு. உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்க சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு. இதை அப்படியே 1 மணி நேரம் விட்டுறலாங்க. நல்லா சூடாறுனதுக்கு அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது உண்மையை சொல்லணும்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு. இப்போ வாங்க கைஸ், நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இது உண்மையாவே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதாங்க நம்ம கிச்சன்ல செய்யற டிஷ்ஷஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து டெலிவரி ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.